சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகம் எங்கும் வெற்றி நடை போடுகிறது. வீட்டு வேலை செய்து வந்த பட்டியலின இளம்பெண்ணை அடித்து துன்புறுத்தியதுடன் நிர்வாணப்படுத்தி இழிவுபடுத்தியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் திமுக எம்எல்ஏவின் மகன், மருமகள் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இந்த மாதிரி நான் 3 வருஷம் இங்கே தான் இருப்பேன். இங்கேருந்து நான் ஏமாற்றிட்டு போனேன்னா என் ஃபேமிலியை, எங்கள் அம்மாவை ஸ்டேஷனில் வச்சிடலாம். கண்ணில் வந்து கரண்டியில் அடித்து என் பிள்ளைய நேரமா ஆக்கிட்டாங்க சார். எல்லாம் மயக்குன்னு இருந்தேன் சார். எழுந்து நிறையா வந்துக்கிறேன் சார். ரேகங்காலம் பூரா சூடு வச்சுக்கிறேன் சார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை அடுத்த திருநருங்குன்றம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வீரமணி செல்வி தம்பதியர். பட்டியலினத்தைச் சேர்ந்த இந்த தம்பதியருக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். சுமார் 7 ஆண்டுகளுக்கு முன் வேலைக்காக மும்பை செல்வதாக கூறிவிட்டு சென்ற வீரமணி மீண்டும் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. அதன் பின்னர் பல்வேறு இடங்களில் வீட்டு வேலைகளை செய்து வந்த செல்வி சமீபத்தில் கேளம்பாக்கத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் பணிக்கு சேர்ந்து தனது 18 வயது மகளையும் 16 வயது மகனையும் வளர்த்து வந்துள்ளார். செல்வியின் மகளுக்கு நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவராக வேண்டும் என்பதே கனவாக இருந்த நிலையில் அவர்களது வறுமை அதற்கு இடமளிக்கவில்லை. அந்த சமயத்தில் செல்விக்கு அவரது தோழி ஒருவர் மூலம் சென்னை திருவான்மியூர் சவுத் அவென்யூவில் வசிக்கும் ஆண்ட்ரூ மற்றும் அவரது மனைவி மெர்லினாவின் அறிமுகம் கிடைத்துள்ளது. பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகனான ஆண்ட்ரூவும் மருமகள் மெர்லினாவும் செல்வியிடம் உங்கள் மகளை மருத்துவராக்கி காட்டுகிறோம் என வாக்குறுதி அளித்ததாக கூறப்படுகிறது. இளம்பெண்ணை தங்களுடன் அழைத்துச் செல்வதாக கூறிய அவர்கள் படிக்கும் நேரம் போக மீதமுள்ள நேரத்தில் வீட்டு வேலைகளை செய்தால் அதற்கும் சம்பளம் தருவதாக தெரிவித்துள்ளனர். அதனை நம்பி செல்வி மகளை அவர்களுடன் அனுப்பியதாக தெரிகிறது. ஆனால் சொன்னபடி இளம்பெண்ணை மருத்துவம் படிக்க வைக்க எந்தவித ஏற்பாடுகளும் செய்யாத ஆண்ட்ரூ மெர்லினா தம்பதியர் இளம்பெண்ணை கடுமையாக வேலை வாங்கியதாக கூறப்படுகிறது. அத்துடன் வீட்டு வேலைகளை செய்வதற்காக மாதம் 16,000 ரூபாய் சம்பளம் தருவதாக கூறிய நிலையில் வெறும் 5,000 ரூபாய் மட்டுமே சம்பளம் வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனவேதனையடைந்த இளம்பெண் வேலை செய்ய விருப்பமில்லாமல் தாயிடம் திரும்பிச் செல்ல விரும்புவதாக ஆண்ட்ரூ மெர்லினா தம்பதியிடம் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் இளம்பெண்ணை செருப்பு, துடைப்பம், கரண்டி உள்ளிட்டவற்றால் கடுமையாக தாக்கி அவரை பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கியதாக கூறப்படுகிறது. அவங்களே நான் இப்போ வேலை செஞ்சுட்டு நான் படிச்சுக்கிறேன், காசு வரும் அப்படின்னு சொல்லி நம்பி தான் அனுப்பினேன் சார். நான் நம்பி தான் அனுப்பினேன். ஆனால் இந்தமாரி சூடு வச்சு சிசுரால கையெல்லாம் கட் பண்ணி நகத்தலை கீச்சு சூடு வச்சு கண்ணில் வந்து கரண்டியில் அடித்து என் பிள்ளைய நேரமா ஆக்கிட்டாங்க சார். இப்போ அவங்க கால் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கிறாங்க. நான் எடுக்கவே இல்லை. எப்படியோ நைஸ் பண்ணி இந்த 1 மாதத்துக்கு அனுப்புறேன், நான் அனுப்புகிறேன். நான் எந்த உத்தரவாதம் சார்? உன்னை அடித்தா கூட ஏன்னு கேட்க நாடி இல்லை. எனக்கு எல்லா தொகுதியும் எனக்கு தெரியும், எல்லா எம்எல்ஏலும் எனக்கு தெரியும். நாங்கள் பெரிய ஆளு, நாங்கள் படத்தை போட்டு அனுப்பிக்கிடுவோன்னு மேட்சி வச்சுக்கிறாங்க சார். சமீபத்தில் பொங்கல் விடுமுறைக்கு வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து விடுவதாக சிறுமி உறுதியளித்த நிலையில் அவரை வீட்டிற்கு செல்ல ஆண்ட்ரூ மெர்லினா தம்பதியர் அனுமதித்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வீட்டிற்கு சென்ற இளம்பெண்ணின் உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததை கண்ட தாய் அதிர்ச்சியடைந்து அவரை உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார். மருத்துவரிடம் நடந்தவற்றை இளம்பெண் கூறிய நிலையில் மருத்துவமனையில் இருந்து போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அங்கு வந்த உளுந்தூர்பேட்டை போலீசார் இளம்பெண் மற்றும் அவரது தாயிடம் இருந்து புகாரை பெற்று விசாரணை நடத்தினர். சம்பவம் நடந்த இடம் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதி என்பதால் வழக்கு விசாரணை அந்த காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. அதன்படி நீலாங்கரை காவல் நிலையத்திலும் இளம்பெண் தனது தாயுடன் சென்று புகார் அளித்து நடந்த கொடுமைகளை விவரித்துள்ளார். 2 செகண்ட் வரைக்குமே என்னை வந்து இட்டு போக முடியாது, உன் மூஞ்சி இப்படி இருக்கு, நீ போனால் வேற கதையை சொல்லி நீ வராமல் இருந்துருவ,
அப்படின்னு சொன்னாங்க. இல்லைக்கா நான் போயிட்டு கன்ஃபார்ம் வந்துடுறேன், ஏன்னா என்ன அவ்வளோ பயமுறுத்தி வச்சுருக்காங்க, நான் வந்துடுவேன் சொன்னோன்னே அதெல்லாம் நம்பாமல் ஒரு அட்வொகேட்டை போயிட்டு அவங்களா ஒரு 2 லட்சம் பணம் கட்டியிருக்கேன். இந்த மாதிரி நான் 3 வருஷம் இங்கே தான் இருப்பேன், இங்கேருந்து நான் ஏமாற்றிட்டு போனேன்னா என் ஃபேமிலியே எங்கள் அம்மாவை ஸ்டேஷனில் வச்சிடலாம், என் ஃபேமிலி என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு அவங்கள ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீ சைன் போட்டால் தான் நான் வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொன்னாங்க சார். நான் கேட்டேன், இல்லை எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமான்னு. இல்லை நீ முதல்ல சைன் போடு, அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், நான் ஊருக்கு வரணும், எனக்கு ஆப்ஷன் இல்லை, கையெழுத்து போட்டு நான் வந்துட்டேன் சார். அதன் அடிப்படையில் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரூ மற்றும் மருமகள் மெர்லினா ஆகியோர் மீது நீலாங்கரை போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆண்ட்ரூ மெர்லினா தம்பதியர் தன்னை அடித்தும் சூடு வைத்தும் துன்புறுத்தியதாக தெரிவித்துள்ள இளம்பெண் தன்னை அவர்கள் நிர்வாணப்படுத்தி இழிவுபடுத்தியதாகவும் கண்ணீர் மல்க அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். மருத்துவம் படிக்க வைப்பதாக கூறியதை நம்பியே மகளை அவர்களுடன் அனுப்பியதாகவும், ஆனால் சற்றும் இரக்கமின்றி தனது மகளை அவர்கள் பல்வேறு சித்திரவதைகளை செய்துள்ளதாகவும் கூறி இளம்பெண்ணின் தாய் செல்வி கதறி அழுத காட்சிகள் காண்போரை கண்கலங்கச் செய்தது. எளிய மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் வன்முறை வெறியாட்டங்கள் தண்டிக்கப்பட வேண்டிய கொடுங்குற்றங்களாகும் என கருத்து தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் தனி கவனம் செலுத்தி உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதேபோல 18 வயது இளம்பெண்ணை அதிகாரத்திமிர் காரணமாக சித்திரவதை செய்தவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து காலம் தாழ்த்தாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பட்டியலினத்தோருக்கு எதிரான வன்கொடுமைகள் அவ்வப்போது அரங்கேறி வரும் நிலையில் பூதாகரமாக வெடித்துள்ள இந்த விவகாரம் அரசியல் ரீதியாகவும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.